ரெடியா? ரெடி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இங்கே இது எல்லாம் ஒரு தாயிப்பினுடைய நகரம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மதீனாவிலிருந்து 10,000 சஹாபாக்களோடு மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு வர்றாங்கன்னு சொன்னால் எல்லா சஹாபாக்களும் வர்றாங்க. மக்காவிலேருந்து போன சஹாபாக்கள் எல்லாம் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி எல்லாம் பெரிய வெற்றியை கொடுக்குறான். ஜெயிச்சிட்டாங்க, மக்காவை ஜெயிச்சிட்டாங்க. மக்காவுக்கு வர்றாங்கன்னு சொன்ன உடனே குறைஷி காபீர்களெல்லாம் கொலை ரொம்ப நடுங்குது. ஏன் தெரியுமா? ஊரை விட்டு துரத்துனவங்க போய் மறுபடியும் திரும்பி வர்றாங்க பெரிய பலமாக. யாரை ஊரை விட்டு துரத்துனாங்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரட்டாங்க, சஹாபாக்களை வரட்டாங்க. இவங்கெல்லாம் போய் மறுபடியும் அதே ஊருக்கு பலமாக வர்றாங்க. இனிமேல் நம்ம கதை முடிஞ்சது, என்ன ஆச்சு, நம்மளை இவங்க பழி வாங்குவாங்க, நம்மளை விடமாட்டாங்கன்ட்டு பயந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் உள்ளே போய் கதவு சாத்திட்டு பூட்டிக்கிறாங்க. அவங்க வந்தாங்க சஹாபாக்கள் காலை நேரத்தில் வந்து நேராக காபத்துல்லாவுக்கு வர்றாங்க. காபத்துல்லாவுடைய சிலையை பூச்சி சில சஹாபாக்கள் அழுகுறாங்க, சஜ்தாவில் வந்து அழுகுறாங்க, தொழுவில் தக்பீர் கட்டுன்னு அழுகுறாங்க, துவா செஞ்சுட்டு அழுகுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருக்கமாக துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு வந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு தோழர்களோடு எந்த விதமான சத்தமும் இல்லை. அப்போ பார்க்குறாங்க இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாத இருக்கிறத என்ன தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் லேசாக கதவு திறந்து என்ன செய்கிறாரு, பின்னாடி போய் கேட்குறாரு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, யாரெல்லாம் இந்த ஊர் மக்கள் எங்கள் சொந்தக்காரங்க தான், எங்களெல்லாம் அறியாமை காலத்தில் அவங்க தெரியாத செஞ்சுட்டாங்க, எங்களை அடித்து வரட்டாங்க, அவங்களெல்லாம் நீ மன்னிச்சுட்டு துவா கேட்குறான். அப்போ இவர் போய் என்ன சொல்கிறாரு, அப்பா நம்ம பயந்து கதவு மூடிட்டோமே, யாரும் பயப்பட வேண்டாம், வாங்க நம்மளால துவா செய்கிறாங்கன்ட்டு மொத்த மக்காவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேர்களும் அப்படியே மொத்தமாக திரண்டு வந்து நபி ஸல்லல்லாஹுடைய கையை பிடிச்சி ஒருத்தர் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் மொத்த பேரை கலிமா ஏற்றுக்கிறாங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்கன்னா 9 பேரை, எத்தனை பேர், 9 பேரை நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் அவர்களை கொல்லுங்கள். 9 பேரை குறிப்பிட்டு சொல்கிறாங்க, பேரை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதில் முதன்மையானவர் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம், இரண்டாவது இக்ரிமா அபுஜாஹிலுடைய மகன். இப்படி 9 பேருடைய லிஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹிந்தா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அபு சுஃபியானுடைய மனைவி இவங்க வர்றாங்க. அபு சுஃபியானுடைய மனைவியோடு இக்ரிமா என்று சொல்லக்கூடிய அபுஜாஹிலுடைய மருமகள் உம்மு ஹக்கீம் அவங்களாம் வர்றாங்க. 2 பேரும் வந்து யார சொல்லலாம் அறியாம காலத்தில். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அவருடைய பெரிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நம்ம ஓதுக்கு போவோம் மதீனாவில். ஓது யுத்தத்தில் அவங்க ஷஹீத் ஆகுறாங்க. அவங்கள அதாவது வயிற்ற பிளந்து குடலை எடுத்து ஈரக்குலையை கையில் வாயில் அப்படி கடிச்சு கீழே துப்புனவங்க. தன்னுடைய சொந்த பெரிய தந்தையை நம்மளை மாதிரி இந்த மன்னிப்போமா? மன்னிக்க மாட்டோம், பழி வாங்குவோம். ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போதா யாரெல்லாம் அவனுக்கு இப்படி செஞ்சிரு அப்படி செஞ்சிருண்டு தவறான துவா கேட்போம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மன்னிச்சிட்டாங்க. நீங்கள் செஞ்ச தவறு மன்னிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இக்ரிமா இக்ரிமாவுடைய மனைவி வராங்க உம்மு ஹக்கீம். அவங்க சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம் எங்களுடைய பாவத்தெல்லாம் நீங்கள் இப்போ தவிர உங்களை மன்னிச்சிடுவேன், என்னுடைய கணவருடைய பாவத்தெல்லாம் நீங்கள் மன்னிச்சிருங்களா? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ மக்காவுக்கு வந்தாங்களோ பயந்து போய் இக்ரிமா என்ன செய்கிறாரு, ஊரை விட்டு மக்கா விட்டு நேராக ஜித்தாவுக்கு போயிட்டார். கடற்கரை நகரம் ஜித்தா. கப்பலில் ஏறி யமன் நாட்டுக்கு தப்பிச்சு போகிறதுக்காக போகிறார். அப்போ மனைவி கிட்ட அவங்க சுப்பை கேட்குறாங்க, யாரை சொல்லலாம் எங்களுடைய கணவருடைய பாவத்தெல்லாம் குற்றத்தெல்லாம் மன்னிச்சிடுங்களா? அவர் இங்கே வந்தாலும் நான் மன்னிப்பேன், வரலன்னாலும் மன்னிச்சிடுவேன். மன்னிப்பதில் சிகரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஆஹா நம்முடைய கணவர் இதுக்கு பயந்தானே ஓடிட்டாருன்ட்டு அவங்க தேடி போகிறாங்க. இதுக்கிடையில் நிறைய சமூகம் நடக்குது, சுருக்கமாக சொல்கிறேன். நேராக தேடி போனால் ஜித்தா கடற்கரை ஓரம் அவர் இருக்கிறார். போட்டுக்காரர்கிட்ட கப்பலில் போய் பேரம் பேசுகிறார், நான் எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன், என்னை எமனு கொண்டு போய் விட்டுருங்க, இப்போ போக முடியாது, அப்படி நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இஹ்லாஸ் உங்கள் மனசு நீங்கள் இஹ்லாஸ் படித்துக் கொள்ளுங்கள். இஹ்லாஸ் என்றால் என்னது? இஹ்லாஸ் என்றால் என்ன? அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த களிமா சொல்லாதனால தானே நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் ஏன் அது சொன்ன அங்கேயே இருந்துருப்பேன் மக்காவில், அதுக்கு பயந்து இங்கே ஓடியாந்தேன். அப்போ அங்கே மனைவி பார்த்துட்டு கொல்ல கொடுக்குறாங்க. எங்கே போகாதீங்க, நான் நபிக்கிட்ட உத்தரவாதம் வாங்கிட்டேன், மன்னிச்சிருன்னு சொல்லிட்டாங்க, வாங்க நீங்கன்னு சொல்லிட்டு என்னோட வாங்கன்னு சொல்லிட்டு நேராக கூட்டிக்கிட்டு அவங்க போகிறாங்க. போய் மக்காவில் ஒரு வீட்டில் போய் உட்காந்துட்டு சந்தேகம் அவருக்கு. ஏன்னா 10 வருஷ காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளவு அதிகப்படியான தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ தொந்தரவு கொடுத்தாரு அபுஜாஹில் அவருடைய மகனார். பெரிய விரோதி இஸ்லாத்துக்கு.
அப்புறம் என்னாச்சு, நீ போய் கேட்டுட்டு வா, எனக்கு சந்தேகமாக இருக்குது. சப்போஸ் நான் நபியுடைய சபைக்கு வந்தால் சஹாபாக்கெல்லாம் சேர்ந்து என்னை அடிச்சு கிடிச்சு கொண்டு வாங்க போல இருக்குது, அவ்வளோ நான் மோசமான நடந்துக்கிட்டேன் நான் அந்த காலத்தில். அவங்க போய் கேட்குறாங்க, மனைவி உம்மு ஹக்கீம் யாரை சொல்லலாம், எங்கள் வீட்டுக்காரர் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், பயத்தினால ஒஞ்சின்னு இருக்கிறாங்க, நான் நேரடியாக கூட்டிகிட்டு வரணுமா, கூட்டிகிட்டு வாங்கினார். கூட்டிகிட்டு வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போட்டுட்டு இருந்த போர்வை கீழே விழுந்துருச்சான். ஓடுறாங்களாம் போய், யார் பெரிய எதிரி, பெரிய விரோதி, போய் கட்டி பிடிச்சி அணைச்சி, நான் இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அவர் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, அஷஹது லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை நீங்கள் சொல்லுங்கள். கலிமாவை சொல்லிட்ட பிறகு இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும், நீங்கள் வந்து 5 நேரம் சரியான முறையில் தொழுவணும், உம்ரா அதாவது நோன்பு கடமை நிறைவேற்றணும், ஹஜ்ஜை நிறைவேற்றணும், இஸ்லாத்தினுடைய எல்லா கட்டளைகளையும் கடமைகளையும் நீங்கள் பரிபூர்ணமாக செய்யணும், அதுதான் முக்கியமானது. அப்போ சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம் கட்டி பிடிச்சிட்டு, அதாவது இக்ரிமாவே நீங்கள் எதை வேண்டும் என்றாலும் கேளுங்கள், நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை சொல்லலாம், கடந்த 10 ஆண்டுகளில் நான் செய்த அநியாயம் அட்டூழியத்தை எல்லாம் பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள். உடனே கேட்குறாங்க, அந்த பாவத்தை எல்லாம் அல்ல உங்களை மன்னிச்சிடுவான். அதுலேருந்து பெரிய வீரனாக மாறுறாரு. பெரிய வீரன் எந்த அளவுக்கு 10 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொந்தரவு கொடுத்தாரோ, மக்களுக்கு தொந்தரவு கொடுத்தாரோ, அது மீது காலத்தெல்லாம் ஒரே ஒரு சின்ன பாவம் கூட செய்யாமல் தன்னுடைய சொத்து செல்வம் எல்லாத்தையும் விற்று என்ன செய்கிறாங்க, அவங்க செலவழிக்கிறாங்க. அவங்க சொந்த காசில் கட்டின டேம் தான் இந்த டேம். இது பேர் இக்ரிமா டேம். இது வந்து 60 அடி 70 அடி நீளம், 18 அடி அகலம், 7 அடி உயரம் உள்ள இந்த டேம். இந்த டேம் தான் அவங்க கட்டினது அந்த காலத்தில். இங்கேருந்து மக்காவுக்கு தண்ணி அனுப்புவாங்க. எவ்வளோ பெரிய சேவை செஞ்சாங்க பாரியான்னு, அந்த அளவுக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க அவங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து ரொம்ப பேணுதலாக இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் எருமூக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடக்குது. எருமூக் யுத்தம் ரோம சக்கரவர்த்தி எதிர்த்து, ஒரு வல்லரசு நாட்டினுடைய சக்கரவர்த்தி எதிர்த்து யுத்தம் நடக்குது. அதில் நிறைய சஹாபாக்கள் கலந்துக்கிறாங்க. 400 சஹாபாக்கள் அதில் கலந்துக்கிறாங்க. அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சஹாபியும் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எஞ்சி மேலே நின்று அவங்க வந்து ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அதாவது, நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் இந்த போரில் என்னுடைய உயிர் இருக்கக்கூடிய வரையில் நான் இந்த உயிரை கொடுப்பேன் போருக்கு என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் என்னுடைய கையில் நீங்கள் பையத்தை செய்கின்றார். அந்த சஹாபாக்கள் 400 சஹாபாக்களும் கையில் பையத்தை செய்கிறாங்க. எருமூக் என்று சொல்லக்கூடிய யுத்தம், அந்த இடத்துல இருந்த யுத்தம், அந்த யுத்தத்துக்கு பேர் எருமூக். அந்த யுத்தத்தில் என்ன செஞ்சோன்னா, நிறைய சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஷஹீதானவுடன் என்ன ஆகுதுன்னு சொன்னாங்க, எல்லாரும் குத்துகிற கொலையரமாக இருக்குது. இவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு சஹாபி தோல் துறத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணின்னு கத்துறாரு. நேரடி அங்கே கொண்டு போகிறாரு. கொண்டு போனால் அவர் யாருன்னு சொன்னால், ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய சஹாபி. அவங்கள தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட இடத்துல கொல்ல சொன்னாங்க. இஸ்லாத்தை ஏற்ற பிறகு பெரிய சஹாபி ஆயிட்டாரு. இங்கே வந்து குத்துகிற கொலையரமாக இருக்காரு. தண்ணி அப்படி கொடுக்கறதுக்கு வாயில் ஊற்றும் போது பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குது, தண்ணின்னு சொல்லிட்டு இந்த சஹாபி குத்துயிரம் கொலையரமாக இருக்கக்கூடிய சஹாபி பக்கத்தில் இருக்கிறார். அவரு கேட்குறாரு, கொடுக்குறாங்க. சஹாபாக்களுடைய தியாகத்தை பாருங்கள், மனப்பானை பாருங்கள். இவரும் வந்து உயிருக்கு போராடுறாரு. எனக்கு பக்கத்தில் உயிருக்கு போராடக்கூடிய இக்ரிமா அவருக்கு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இக்ரிமாவுக்கு பக்கத்தில் ஒரு சஹாபி இருக்கிறாரு, ஐயாஷ் இப்னு அபி ரபிஆ என்று சொல்லக்கூடிய சஹாபி. இவங்களை வந்து எதிரிகள் இந்த இக்ரிமாலாம் சேர்ந்து கையை காலெல்லாம் கட்டி கடுமையான வேதனை செய்யக்கூடிய காலத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். 3 பேரும் குத்துயிரும் கொலைமாக இருக்கிறாங்க. அதாவது 3வது நபர் இடத்துல ஐயாஷ் இப்னு அபி ரபிஆன்னு சொல்லக்கூடிய சஹாபிக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டி தண்ணி ஊற்றும் போது அவரு உயிர் போயிடும். இவர் மௌத்தாயிட்டு ஷஹீத் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு இக்ரிமா இடத்துல வந்து தண்ணி கொடுக்கலன்னு பார்த்தா இக்ரிமாவும் ஷஹீத் ஆகிடுவாங்க. 2 பேரும் ஷஹீத் ஆகிட்ட பிறகு ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய சஹாபிக்கு தண்ணி கொடுக்கணும் பார்த்தா 3 பேரும் ஷஹீத் ஆகிட்டாங்க. 3 பேருக்கு அந்த தண்ணி கொடுக்க முடியல. தண்ணி இவரு கொடுத்தா அவரு கொடுக்க சொல்கிறாரு, அவரு கொடுத்தா இவரு கொடுக்க சொல்கிறாரு. இப்படி 3 பேரை மாற்றி அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கொடுத்துட்டு 3 பேரை தண்ணி இல்லாமல் இது ஷஹீதானாங்க. அப்படி ஷஹீதான முக்கியமான சஹாபாக்களில் அபூஜஹலுடைய மகன் தான் இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள். அங்கு ஷஹீதானால் எருமூக்கில் இந்த பகுதியில் தான் அவங்க அடக்கியிருக்கிறாங்க. அடக்கஸ்தலம் எங்கே இருக்குதுன்னு அது சரியான முறையில் இங்கே தெரியல. தாயிபில் தான் அடங்கியிருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்மீரான் ஹஜ் சர்வீஸில் இருந்து ஆரம்பத்திலிருந்து நம்ம வந்திருக்கிறோம். எங்களுக்காக ஒன்று துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.